ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் மிஸ்ஸஸ் சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் கேசரி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்ச கடாயில் ஒரு 50 மில்லி எண்ணெயை ஊற்றிக்குங்க. 1/2 கிலோ ரவையை சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. இது வறுத்த ரவையாக இருந்தால் ரொம்ப வறுக்க தேவையில்லை. வறுக்காத ரவையாக இருந்துச்சுன்னா நல்லா வறுத்துக்குங்க. லைட் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வறுத்துக்குங்க. வறுத்த ரவையை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெயை ஊற்றிக்குங்க. ஒரு கப் அளவுக்கு முந்திரி திராட்சை சேர்த்துக்குங்க. தீஞ்சிடாமல் பக்குவமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ ரவை சேர்க்க போகிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. கேசரி பவுட்ரு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ சேர்த்ததை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. கேசரி பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். வறுத்து வச்ச ரவையை பவுலில் வச்சுருக்கோம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரவையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே கிளறிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறிட்டே இருங்க. கிளறிட்டே இருங்க. ரவை சேர்த்துட்டோம். இப்போ சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ ரவைக்கு 1/2 கிலோ சர்க்கரை சேர்த்துக்குங்க. ஈக்குவலான பதத்தில் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சர்க்கரையை கொட்டி நல்லா கிளறிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறிட்டே இருங்க. ஆயில் ஊற்றிட்டே இருங்க. ஆயில் ஊற்ற நல்லா கேசரி வழவழப்பாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் கையில் எடுக்கும்போது ஒட்டாது, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நெய் யூஸ் பண்ணலாம். நெய் யூஸ் பண்ணிங்கன்னா வெகுட்டும், கொஞ்சம் தான் உங்களால் சாப்பிட முடியும். ஆனால் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா ஹெல்த்துக்கும் நல்லது, நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கிளறிட்டே இருங்க. நல்லா அல்வா பதத்துக்கு இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஆயில் சேர்த்து கிளறிட்டே இருங்க. இப்போ நல்லா வெந்துட்டே இருக்குது. கேசரிக்கு ரவை எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கம்மியாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். நீங்கள் அதே அளவுக்கு சேர்த்துக்குங்க. சுவையான கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.